காலில் ஆறாத புண், சரியா? பக்கவாதம், கிட்னி டயாலிசிஸ், இருதய மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக், கண் குருடு. நிறைய பேர் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, கண் ஆப்ரேஷன் பார்த்துருப்பீங்களா? இந்த 5 நோய்க்கும் ஒரே ஒன்று தான் முக்கியமான காரணம். என்னன்னு தெரியுமா? வேணும்னா 2 காரணம் வச்சுக்கலாம். ஒன்று தான் முக்கியமான காரணம். அது என்னன்னா சுகரும் ப்ரெஷரும் தான். இன்றைக்கி சுகர் ப்ரெஷர் எதனால் வருதுன்னு கேட்டால் இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியாது. அதுதான் ரொம்ப சங்கடமான விஷயம். சுகர் ப்ரெஷர் எதனால் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான் வருது. இதை எழுதி வச்சுக்கிடுங்க. சுகர் ப்ரெஷர் எதனால் வருதுன்னு கேட்டிங்கன்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான் வருது. புரிஞ்சுதா இல்லையா? இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா நல்லா கேட்டுக்கிடுங்க. எவ்வளோ ஆபத்துன்னா நம்ம இரத்த குழாய்கள் உள் பக்கத்தில் பாதிப்பு உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். எது? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இரத்த குழாயின் உள் பக்கத்தில் பாதிப்பு உண்டு பண்ணிகிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் அத்தீரோஸ்க்ளீரோசிஸ். புரிஞ்சுதா? ஸோ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ ஆபத்து. இதை சரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மருத்துவத்தில் எந்த புத்தகத்தாலும் எடுத்து படித்து பாருங்க. இதை சரி பண்ணணும்னா அவங்க சொல்லக்கூடிய பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் பேலன்ஸ் டயட்டு தான். அடுத்தது உடல் உழைப்பு, அடுத்தது நல்ல தூக்கம், கடைசி தான் மாத்திரை, அதுக்கப்புறம் கடைசி தான் என்னது? இன்சுலின் ஊசி. ஸோ அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இந்த பேலன்ஸ்டு டயட். நீங்கள் பேலன்ஸ்டு டயட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணலேன்னு வைங்களேன். நீங்கள் பேலன்ஸ்டு டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணலை அப்படின்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக சரியாகாது. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? பேலன்ஸ்டு டயட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கணும். புரிஞ்சுதா? பேலன்ஸ் டயட் அவ்வளோ பவர்ஃபுல். அதே மாதிரி தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி நடைபயிற்சி மட்டும் பண்ணுறதுனால எந்த மாத்திரையும் இன்னைக்கு வரைக்கும் யாரும் நடத்துனதே கிடையாது. யாருக்கு எந்த நோயும் சரியானதும் கிடையாது நடைபயிற்சி மட்டும் பண்ணதுனால. கரெக்டாக இல்லையா? அதே மாதிரி மாத்திரை இன்சுலினை மட்டும் போட்டதுனால யாருக்கு எந்த நோய் இன்னைக்கு வரைக்கும் சரியானது கிடையாது. அப்படின்னு நான் சொல்லலை. நீங்கள் எந்த புத்தகத்தை வேணாலும் எடுத்து படித்து பாருங்கள். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும்னா அவங்க சொல்லக்கூடிய பெஸ்ட் வே, த எக்ஸலண்ட் வே இஸ் பேலன்ஸ்டு டயட். அவ்வளோ பவர்ஃபுல் இந்த பேலன்ஸ்டு டயட். புரிஞ்சது இல்லை? நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்ஸில் YES டைப் பண்ண மறந்துடாதுங்க. எதை மறந்தாலும் பிரச்சனை இல்லை. வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா இந்த வேர்ல்டில் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணுவீங்களா? ஸ்டே டியூன்ட்.